சனிக்கிழமை இவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் திங்கட்கிழமை தான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. முதல் எஃப்ஐஆர் இவன் கொல்லப்பட்டதை பற்றி இருக்குது. அதுலேயும் என்ன இருக்குது, இவனை விசாரணை செய்து கொண்டிருக்கிறது போது தண்ணி தாகம் எடுத்தது என்று தண்ணீர் குடிக்க போன பொழுது ஓட பார்க்க வலிப்பு வந்து கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்ப இருந்தான் இருக்கு. அதுக்கு அடுத்த நம்பரில் தான் இந்த எஃப்ஐஆர் திருட்டை பற்றி எஃப்ஐஆர் இருக்குது. எப்படி திருட்டுக்கு எஃப்ஐஆர் போடாமல் அதுக்கு விசாரணை கைதி கொல்லப்பட்டது எப்படி வர முடியும்? ஸோ இந்த கேஸை இப்போ முதல்ல ஃபோன் எடுத்தால் போதும். அந்த டிஎஸ்பிக்கு யார் ஃபோன் பண்ணாங்க, இந்த நிகிதாவுடைய ஃபோனை எடுத்து, ஏன்னா ஃபோனை ரெக்கார்டு எடுப்பீங்களா இல்லையான்னு சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்கமிங் கால் வரலன்னு சொல்கிறதுக்காக ஏர்டெல்லுடைய மேனேஜரை கூப்பிட்டு அந்த பீரியடில் பிளேன் மோடில் இருந்தது அப்படின்னாங்க. அதே ஸ்ரீகாந்த் வழக்கில் பார்த்தீங்கன்னா டிலீட் செய்யப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த தகவலை வச்சுக்கிட்டு, அதாவது ஸ்ரீகாந்தை கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டுக்கு போனப்போ 1 கிராம் கிடச்சிது, அவருடைய பிளட்டில் கொக்கைன் சாம்பிள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க.